வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்வு. மானிய விலையில் 853 ரூபாயாகவும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 550 ரூபாயாகவும் நிர்ணயம். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லீட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியது மத்திய அரசு. கலால் வரி உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை உயராது என்றும் விளக்கம். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. எண்ணெய் நிறுவனங்களுக்கான இழப்பை ஈடுகட்டும் வகையில் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் விளக்கம். கலால் வரி உயர்வு பெட்ரோல் டீசல் விலையில் எதிரொலிக்காது. வரி உயர்வை எண்ணெய் நிறுவனங்களே ஏற்றுக்கொள்ளும் என்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் விளக்கம். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களின் வயிறு எரிய வேண்டுமா என ஆதங்கம். மத்திய அரசின் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு. திமுக சார்பில் மக்களவை கொறடா ஆ. ராசா மனு தாக்கல். திருச்சியில் அமைச்சர் கே.என். நேரு வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 10 மணி நேர சோதனையில் ஆவணங்கள் மற்றும் சூட்கேஸ் ஆகியவற்றை எடுத்துச் சென்ற அதிகாரிகள். சென்னையில் அமைச்சர் கே.என். நேரு தொடர்புடைய இடங்களில் 10 மணி நேரத்தை கடந்த அமலாக்கத்துறை சோதனை. கே.என். நேரு மகனும் திமுக எம்பியுமான அருண் நேருவுக்கு சொந்தமான நிறுவனத்தில் சோதனை தொடர்கிறது. டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி மறுப்பு. சட்டப்பேரவையில் பதாகைகளுடன் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட். நொந்து நூடுல்ஸ் ஆன அதிமுகவினர் தான் அந்த தியாகி. டாஸ்மாக் விவகாரத்தை சுட்டிக்காட்டி கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது டாஸ்மாக் நிறுவனம். இபிஎஸ் கடும் விமர்சனம். டாஸ்மாக் வழக்குகளை பார்த்து திமுக அரசு பயப்படவில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. டாஸ்மாக் தொடர்புடைய அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்குமாறுதான் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ததாகவும் விளக்கம். யார் அந்த தியாகி என்று அதிமுக கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் கூறிய பதில் வேறு. 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லியிருக்கும் அந்த தியாகியைத்தான் யார் என்று கேட்கிறோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பதில் கேள்வி. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாகலாம் என வெளியான தகவல். மறுப்பு தெரிவித்த பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டபடி மே 9ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என விளக்கம். தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்லும் போதும் பிரதமர் கூறுகிறார். தமிழின் பெருமையை வெளிநாடுகளில் பிரதமர் நரேந்திர மோடி உயர்த்தி பிடிக்கிறார் என்றும் சீமான் பேச்சு. போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் சீமானை பார்க்கிறேன். தனது கொள்கைக்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என தைரியமாக இருப்பவர் என்றும் அண்ணாமலை பேச்சு. தேமுதிக பொதுக்குழு கூட்டம் வருகிற 30ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு.
சொத்து குவிப்பு வழக்கில் இருந்த அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கின் மீதான இறுதி விசாரணை துவக்கப்பட நிலையில் வருகிற 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். எம்புரான் திரைப்பட விநியோகஸ்தரும் தொழிலதிபருமான கோகுலம் கோபாலன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர். சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான விசாரணைக்கு கொச்சியில் உள்ள இடி அலுவலகத்தில் ஆஜரானார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாளை ஆஜராக திருச்சி நீதிமன்றம் உத்தரவு. டிஐஜி வருண்குமார் தொடுத்த அவதூறு வழக்கில் ஆணை. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஆடித்தேர் திருவிழா கோலாகலம். ஆரூரா தியாகேசா பக்தி கோஷங்கள் விண்ணதிர பக்தர்கள் வெள்ளத்தில் அசைந்தாடி வந்த ஆழித்தேர். தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் குடமுழுக்கை தமிழில் நடத்தவில்லை என புகார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் போலீசாருடன் வாதம் செய்ததால் பரபரப்பு. திருச்சி லால்குடி பேருந்து நிலையத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்த நபருக்கு வலைவீச்சு. கோவையில் கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது பாக்சோ வழக்கு பதிவு. பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் ஜான் ஜெபராஜ் தலைமறைவு. நெல்லை மாவட்டம் சீதர்பநல்லூரில் கீழே அறுந்து விழுந்த மின் கம்பியை மிதித்து 6 வயது சிறுவன் உயிரிழப்பு. மின் ஊழியர்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் சிறுவன் உயிர் பறிபோயிருக்காது என உறவினர்கள் வேதனை. நாமக்கல் அருகே ஆண்டாபுரத்தில் மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உள்பட 3 பேர் பரிதாபமாக பலி. விவசாய தோட்டத்தில் இருந்த மின்வேலி மீது கை வைத்த குழந்தைகளை காப்பாற்ற முயன்ற போது நிகழ்ந்த சோகம். தருமபுரி மாவட்டத்தில் தந்தத்திற்காக யானையை வேட்டையாடி பிடிபட்டு தப்பியோடிய நபர் சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட சம்பவம். விசாரணை கைதியின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. திண்டுக்கல்லில் புதிதாக தொடங்கப்பட்ட பிரியாணி கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போல் நடித்த நபர். லஞ்சம் கேட்ட நபரை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த உணவக ஊழியர்கள். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே குறித்து விமர்சனம் செய்தது தொடர்பான வழக்கு. நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால முன்ஜாமீன் வருகிற 17ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சோழவரம் அருகே விபத்தில் சிக்கிய ஆவடி மாநகர காவல் ஆணையரின் வாகனம். நல்வாய்ப்பாக காவல் ஆணையர் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் மீட்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகின. அன்னை இல்லம் ஜப்தி தொடர்பாக நடிகர் பிரபு தொடுத்த வழக்கு. தயாரிப்பாளரும் பிரபுவின் சகோதரருமான ராம்குமார் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 நாட்களுக்கு புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. வருகிற 10, 14, 18 ஆகிய தேதிகளில் இயங்காது என்றும் அறிவிப்பு. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் பேரணி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்பு. ஆந்திர மாநிலம் குண்டூரில் தெருநாய்கள் கடித்து 4 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. அரசு மருத்துவமனையில் சிறுவன் உடலை பார்த்து கதறி எழுத பெற்றோர். ஐதராபாத்தில் மனைவி மீது கல்லை தூக்கி போட்டு கொலைவெறி தாக்குதல். கர்ப்பிணி பெண் என்று கூட பாராமல் கொடூரச் செயலில் ஈடுபட்ட கணவன் அதிரடி கைது. 2 வாரங்களுக்கு பின் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் தோன்றிய போப் பிரான்சிஸ் உடல்நிலை தேறிய பின் முதன்முறையாக மக்களை சந்தித்தார். இங்கிலாந்து கிரிக்கெட்டின் ஒருநாள் மற்றும் T20 அணியின் கேப்டனாக ஆரி புரூக் நியமனம். ஜோஸ் பட்லர் கேப்டன் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து அணி நிர்வாகம் அறிவிப்பு. மிஷன் இம்பாசிபிள் திரைப்படத்தின் அடுத்த பாகத்தின் ட்ரெய்லர் வெளியானது. மே மாதம் 23ஆம் தேதி திரைப்படம் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.